ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லாருக்கும் வணக்கம். இன்றைக்கி நம்ம என்ன செய்ய போகிறோம் அப்படின்னு கேட்டிங்கன்னா வாட்டர் பாட்டில் வச்சு ஃபிஷ் ட்ராப்ஸ் மேக் பண்ணி அதில் மீன் மாட்டுதா இல்லையாங்க அப்படிங்கிறத தான் செக் பண்ண போகிறோம். சரி வாங்க ஃப்ரெண்ட்ஸ், அதை எப்படி செய்கிறங்கிறத பார்த்துடலாம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நம்ம பார்த்தீங்கன்னா வாட்டர் பேண்ட்லேருந்து 2 எடுத்துருக்கோம் நம்ம ஃபிஷ் ட்ராப் மேக் பண்ணுறதுக்கு. முதல்ல இந்த ஸ்டிக்கரை முதல்ல உரிச்சிக்கிடுவோம். அப்போ தான் மீன் மாட்டும் போது நல்லா கிறிஸ்டல் கிளியராக தெரியும் நல்லா. ஓகே, மூடி நமக்கு தேவையில்லை, இன்னும் எடுத்துருவோம். முதல்ல பார்த்திங்கன்னா இந்த இடத்துல ஒரு கட்டிங் போட போகிறோம். கட் பண்ணி தண்ணி எடுத்துக்க போகிறோம். வெரி சிம்பிளாக ஈஸியாக எப்படி மேக் பண்ணுறதை பற்றி பார்க்க போகிறோம். ஓகே, இப்போ வெட்டி எடுத்தாச்சு. இதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா இது உள்ளே கற்றுக்க போகிறோம். அவ்வளோதான். பார்த்திங்கன்னா உள்ளே ஃபுல்லாக பார்த்திங்கன்னா லாக் பண்ணியாச்சு. அவ்வளோ நம்மளோட ஃபிஷ் ட்ராக் ரெடி. இந்த உள்ளுக்கு இருக்குது பார்த்தீங்களா, இது வழியாக பார்த்திங்கன்னா உள்ளுக்கு மீன் அழகாக போய்ட்டு மாட்டிக்கிறோம். அதே மாதிரி இதையும் மேக் பண்ணிக்கலாம். நானும் பார்த்திங்கன்னா நிறையா வீடியோ ஃபிஷ் ட்ராப் செய்கிற மேக் பண்ணுறது எப்படி அப்படிங்கிறத செக் பண்ணிக்கிறப்போ இந்த வீடியோ கிடச்சிச்சு. இது நம்ம ட்ரை பண்ணி பார்ப்போமே அப்படின்னு சொல்லிட்டு நான் ட்ரை பண்ணிட்டுருக்கேன். மாட்டுதா இல்லைங்கிறத பார்ப்போம். டைட்டாக உருகாமல் இருக்கிறக்காண்டி நம்ம இந்த இடத்துல ஓட்டை போட்டு இந்த நூலை வச்சு நம்ம டைட்டாக கட்டிக்கிடுவோம். நல்லா உரிட்டு வராத அளவுக்கு இந்த மாதிரி டைட்டாக கட்டிக்குங்க. ஓகே நண்பர்களே, நம்ம பார்த்திங்கன்னா 2 ஃபிஷ் ட்ராப் மேக் பண்ணிவிட்டோம். இங்கே உள்ளக்க பாருங்கள் அந்த அளவுக்கு இருக்குது. இதே மாதிரி பார்த்திங்கன்னா 2 எடுத்துருக்கேன். இதுக்கு இறக்கி பார்த்திங்கன்னா ப்ரெட் இருக்குல்ல, ப்ரெட்டோட நல்லா துளுத்துலாக எடுத்து வச்சுருக்கேன் இந்த இறையா போடுறதுக்கு. ராம் ஃப்ரெண்ட்ஸ், நம்ம உள்ளக்க போயிட்டு தண்ணியில் போய்ட்டு மீன் மாட்டுதா இல்லைங்கிறத செக் பண்ணி பார்த்துடலாம். நண்பர்களே, நம்ம பார்த்திங்கன்னா மீன் இருக்க இடத்துக்கு வந்தாச்சு. இந்த பார்த்திங்கன்னா வாரியில் தண்ணி போய்ட்டுருப்பாருங்க. இதுக்குள்ள பார்த்திங்கன்னா ஏகப்பட்ட மீன் சின்ன சின்ன மீனாக தெரியுது பாருங்கள். தண்ணி போய்ட்டுருக்கா இந்த பாருங்கள். இதுக்குள்ள பார்த்திங்கன்னா சின்ன சின்ன மீன் நிறையா தெரியுது. அதே மாதிரி அந்த பக்கத்தில் ஒரு பள்ளம் இருக்குது, அதுலேயும் பார்த்திங்கன்னா ஏகப்பட்ட மீனாக இருக்குது. இதை வச்சு பார்த்திங்கன்னா நம்ம சின்ன மீனை மட்டும் தான் பிடிக்க முடியும், நம்ம பெரிய மீனை பிடிக்க முடியாது. வாங்க ஃப்ரெண்ட்ஸ், நம்ம பார்த்திங்கன்னா ஃபஸ்ட்டு இதுக்குள்ள போட்டு பார்ப்போம். இதுக்குள்ள ஒன்று வச்சுட்டு இன்னொரு ஃபிஷ் ட்ராப் பார்த்திங்கன்னா அதுக்குள்ள அந்த போட்டுருக்கணும். அந்த போட்டு அதை பார்ப்போம். உங்களுக்கு ரெடி பண்ணிவிட்டு உங்களுக்கு காமிக்கிறேன். வீடியோ எடுக்கிறதுக்கு ஆள் இல்லை, எல்லாம் பார்த்திங்கன்னா வேலைக்கு போயிட்டாங்க. சரி, நம்ம ஏதாச்சும் வீடியோ எடுக்கணுன்ட்டு ஃபிஷ் ட்ராப் மேக் பண்ணுவோன்ட்டு வந்துட்டேன். இப்போ இது தண்ணிக்குள்ளே மிதக்காமல் இருக்கிறக்காண்டி இதுக்குள்ள சின்ன சின்ன கல்லை போட்டுக்குவோம். ஏன்னா பார்த்திங்கன்னா உள்ளக்க தண்ணிக்குள்ளே வைக்கும்போது மேலே வந்துடும். இதுக்குள்ள சேர மாதிரி பார்த்திங்கன்னா சின்ன சின்ன கல்லை போட்டுக்குவோம். பார்த்திங்கன்னா உள்ளக்க கல்லை போட்டிருக்கேன் பாருங்க. இது தண்ணி உள்ளே போயிடுச்சுன்னா அந்தளவுக்கு மிதக்காது, இருந்தாலும் நான் போட்டுக்கிறேன். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா நம்ம ப்ரெட்டை நல்லா துளுத்தலாக எடுத்து வச்சுருக்கேன் பாருங்க. இந்த ப்ரெட்டை தூள் நம்ம உள்ளே போட்டுக்குவோம். அப்போ தான் இது மீன் திங்க வரும்போது பார்த்திங்கன்னா உள்ளக்க மாட்டிக்கிறோம். இன்னும் கொஞ்சம் இடம் போட்டுக்குவோம். ஓகே ரைட்டு. பார்த்திங்கன்னா ப்ரெட்டு தூளையும் உள்ளே போட்டிருக்கேன். இப்போ உள்ளக்க வச்சுட்டு நம்ம மீன் மாட்டுதா இல்லைங்கிறத அப்போ செக் பண்ணி பார்க்கலாம். பாருங்க, மீன் போகிறது உங்களுக்கு தெரியுதானு தெரில. உள்ளே விட்டு காமி சாட்சி செம மீன் போகுதுங்க. கேமரா உள்ளே விட்டு காமிக்கிறேன் உங்களுக்கு. பார்த்துருப்பீங்கன்னு நினைக்கிறேன். உள்ளக்க எவ்வளோ மீன் இருந்துச்சுன்னு. தண்ணிக்குள்ள விட்டோன்னா கொஞ்சம் வாய்ஸ் கொஞ்சம் கிளியராகிட்டா இருக்கான்னு நினைக்கிறேன். ஏன்னா தண்ணிக்குள்ள விட்டுட்டு இப்போ தான் எடுத்தேன். இப்போ பார்த்திங்கன்னா நம்ம ஃபிஷ் ட்ராப்பை இந்த இடத்துல வச்சுருவோம்னு வச்சுருவோம். வச்சுனா கரெக்டாக இருக்கும்னு நினைக்கிறேன். கால் வச்சு தண்ணி கலங்கிருச்சு. ஓகே நண்பர்களே, நம்ம பார்த்திங்கன்னா அந்த ஃபிஷ் ட்ராப் அந்த இடத்துல வச்சுருக்கோம். அங்கிட்ட ஒரு பள்ளம் இருக்குது, அதில் வேண்டி வைக்க போகிறேன். சரி வாங்க, அதை வேண்டி வச்சுட்டு கொஞ்சம் நேரம் வெயிட் பண்ணிவிட்டு மாட்டுதான் இல்லைங்கிறத செக் பண்ணி பார்த்துடலாம். மீனுக்குள்ளே இறைய எடுத்துகிட்டு போயிடுவோம். இங்கே பாருங்கள், இதுக்குள்ளேயும் பார்த்திங்கன்னா ஏகப்பட்ட மீன் இருக்குது. நம்ம நம்மளோட இறைய உள்ளே ஒட்டிக்கிடுவோம். மீனுக்குள்ளே இறைய இதெல்லாம் ஃபுல்லாக கொட்டிட்டேன்.
இப்போ வந்து இதை உள்ள வச்சுக்கிறோம். இந்த இடத்துல பார்த்திங்கன்னா வந்து இப்போ ஏகப்பட்ட பாசி இருக்கிறனால வந்து மீன் வந்து அதிகமாக அந்த இடத்துல நிற்கிது. அதனால் வந்து இங்கே எனக்கு வச்சுக்க போகிறேன். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், உங்களுக்கு போட்டாச்சு. இதுக்கப்புறம் வந்து மீன் மாட்டுதா இல்லைங்கிற செக் மட்டும்தான் வேலை. கரெக்டாக அந்த பக்கம் தண்ணி வருது, அதனால் தண்ணி எதிர்த்தா மீன் ஏறும். அதனால் வந்து அந்த வாய்ப்பகுதி வந்து பார்த்திங்கன்னா அந்த கரெக்டாக அந்த போட்டு ஆப்போசிட்டில் மாற்றி வச்சுருக்கேன். கரெக்டாக அங்கேருந்து மீன் ஏறி வரும்போது கரெக்டாக அதை பார்த்துட்டுச்சுன்னா உள்ளக்க போயிடும். அதுக்காண்டி தான். ஓகே, கொஞ்ச நேரம் வெயிட் பண்ணிவிட்டு பார்க்கலாம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நம்ம பார்த்திங்கன்னா வந்து ஃபிஷ் ட்ராப் வச்சு ஒரு அரை மணி நேரத்துக்கிட்ட ஆயிடுச்சு. இப்போ வந்து நம்ம ஃபிஷ் ட்ராப்பில் வந்து மீன் மாட்டிருக்காங்களேங்கிற செக் பண்ண போகிறோம். ஃபஸ்ட்டு உள்ள ஃபிஷ் ட்ராப் பார்த்திங்கன்னா இந்த இடத்துல வச்சுருக்கேன் நான். இன்னொன்று பார்த்திங்கன்னா வந்து அங்கிட்டு இருக்குது. நம்ம வந்து ஃபஸ்ட்டு வச்சதுலேருந்து எவ்வளோ மீன் மாட்டிருக்கு அப்படிங்கிறத வந்து செக் பண்ணி பார்த்துடலாம். ஒரு அரை மணி நேரம் தான் ஆணுச்சு. அதுக்குள்ளே பார்த்திங்கன்னா மீன் நிறையா இருந்தனால வந்து மாட்டிருக்குன்னு ஒரு இதில் வந்து எடுத்து பார்க்க போகிறேன். சரி வாங்க ஃப்ரெண்ட்ஸ், நம்ம வந்து உள்ளுக்கு இறங்கி மீன் மாட்டிருக்காளேங்கிறத பார்த்துருவோம். இது கொஞ்சம் ஆழத்தில் வச்சுட்டேன். அது பார்த்திங்கன்னா கொஞ்சம் மேலாப்பில் வச்சுருக்கேன். அப்போ எது வந்து எதில் வந்து மீன் மாட்டுது அப்படிங்கிறத நிறையா மீன் நிற்கிதுங்க. இதுக்குள்ள பார்த்திங்கன்னா சுத்தமாக ஒரு மீன் கூட மாட்டலை. ஆனால் உள்ளுக்கு தண்ணிக்குள்ள விட்டு காமிக்கும் போது எவ்வளோ மீன் இருந்துச்சு நீங்களே பார்த்துருப்பீங்க. இல்லை நம்ம வந்து சீக்கிரத்தில் எடுத்தனால மீன் மாட்டலையானு தெரில. சரி இருக்கட்டும், வச்சுட்டு நம்மளுடைய அடுத்த 2வது ஃபிஷ் ட்ராப்பில் வந்து எத்தனை மீன் மாட்டிருக்கு அப்படிங்கிற வந்து பார்த்துட்டு வந்துடலாம். போவோம். சட்டை ஃபுல்லாக நனைஞ்சிருச்சு. இதில் கொஞ்சம் ஆழமாக வச்சுட்டேன். அந்த இடத்துல வந்து பார்ப்போம் மீன் மாட்டிருக்கா இல்லையான்ட்டு. இது பார்த்திங்கன்னா வந்து கலிங்கிலேருந்து தண்ணி ஓடுதில்ல, அந்த ஓடி நின்றுச்சு. கசிவு தண்ணி மட்டும் லைட்டாக வந்துட்டுருக்கு. அதில் தான் பார்த்திங்கன்னா வந்து கம்மாயிலேருந்து மீன் கொஞ்சம் கொஞ்சமாக ஏறி வந்திருக்கும் போல். ஏகப்பட்ட மீனாக நிற்கிது. போய் பார்ப்போம். உள்ளுக்க நிற்கிது. நம்ம பாட்டில் ஃபிஷ் ட்ராப் வச்ச இடத்துல நிற்கிது மீன் புறாமே. எடுத்து பார்த்துருவோமா உங்களுக்கு எவ்வளோ இருக்குன்ட்டு. மீன் நண்பர்களே பார்த்திங்கன்னா உள்ளுக்க மாட்டியிருக்கு. ஆனால் வந்து மீன் கிடையாது, ஃபுல்லாகவே இறால். இருங்க உங்களுக்கு எடுத்து காமிக்கிறேன். நம்ம போட்ட ட்ராப்லேயும் பார்த்திங்கன்னா மாட்டிருக்கு இங்கே பாருங்க. ஆனால் ஃபுல்லாக மீன் ஒரு மீன் கூட கிடையாது. ஃபுல்லாமே பார்த்திங்கன்னா இறால் தான் இருக்குது. உங்களுக்கு தெரியுதான்னு தெரியல. இருங்க பாருங்கள், கீழே ஊற்றி காமிக்கிறேன் உங்களுக்கு. உங்களுக்கு தெரியுதா இறால்? இருங்க இந்த பாருங்க, புறா வந்து இறால் கூனின்னு சொல்லுவோம், கம்மாயில் உள்ள கூனி. அதுதான் மாட்டியிருக்கு. மீன் மாட்டின எதிர்பார்த்தா இது பார்த்திங்கன்னா மாட்டியிருக்கு. சரி பரவாயில்ல, நம்ம இருக்கிறபடி அப்படியே வச்சுருவோம். அடுத்து கொஞ்ச நேரம் வந்து அரை மணி நேரம் ஆணுச்சு. இன்னும் ஒரு மணி நேரமாக வந்து செக் பண்ணி பார்த்துருவோம். அதே அந்த ட்ராப்பையும் பார்த்திங்கன்னா எடுத்தாந்து இங்கே வச்சிடலாம்னு நினைக்கிறேன். ஏன்னா அதுக்குள்ள பார்த்திங்கன்னா அதில் ஒன்றுமே அதுக்கு இல்லை, கூனியாச்சு விழுந்துருச்சு. திரும்ப அதில் வச்சுட்டு நம்ம மாட்டுதாங்கிற பார்த்துடலாம். வந்து அந்த ஸ்டாப்பே எடுத்துக்கொண்டேன். யாருங்க இதில் ஒன்றே மாட்டலையா? திரும்ப பார்த்திங்கன்னா நம்ம இங்கே விழுகுதில்ல, இதில் வந்து வைக்க போகிறேன். அடுத்தடுத்து வச்சோம்னா இதில் விழுகும். இதில் வச்சுருவோம். ஓகே வச்சாச்சு. இதுக்குள்ள பார்த்திங்கன்னா வந்து ஒரு 4 கூனி கிடக்கு. இதுக்குள்ள தெரியும்னு நினைக்கிறேன்.
தெரியுதா? இதையும் பார்த்தீங்கன்னா உள்ளே போட்டுருவோம். அதே இடத்துல அடுத்தடுத்து வைப்போம். ரெண்டையும் பக்கத்தில் வச்சுருவோம். ஓகே, ரெண்டையும் பக்கத்தில் வச்சாச்சு. ஒரு மணி நேரம் கழிச்சு செக் பண்ணி பார்ப்போம். நண்பர்களே, நம்மளோட ஃபிஷ் ட்ராப்பில் பார்த்தீங்கன்னா மீன் உள்ளுக்க போயிடுச்சு. நான் இப்போ உங்களை நேரம் குழந்தைங்க பார்த்துக்கிட்டு இருக்கேன். வாங்க எடுத்து பார்ப்போம். ரெண்டுமே ஒன்றா தூக்கிடுவா. நண்பர்களே, இங்கே பாருங்கள், ரெண்டு ஃபிஷ் ட்ராப்லையும் எங்கடா மீன்? இப்போ தான் பார்த்துக்கிட்டு இருந்தேன். நண்பர்களே பார்த்தீங்கன்னா மீன் எஸ்கேப் ஆயிடுச்சுன்னு நினைக்கிறேன். ஆனால் கூனி மட்டும் ஓடாமல் அப்படியே உள்ளே கிடக்குஞ்சு வாரு. எவ்வளோ கூனி கிடக்குன்னு பாருங்கள். இல்லைடா, எங்கே இருந்த மீனை காணுமேடா. இப்போ இதில் மாட்டின மீன் நீங்களாம் இப்படிலாம் பண்ணுவேன் தெரிஞ்சு தான் நாங்களே உட்காந்துருந்தீங்க. ஒரு படத்தில் வர மாதிரி 3 மணி நேரம் அங்கே உட்காந்துருந்தோம். இதுங்க கீழே ஊற்றிட்டு உங்களை காமிக்கவா? பிச்சுட்டேன். இப்படியே நான் திறக்கிறேன். இப்படியே எடுத்துறேன். சரி, இப்போ தவு பாருங்க. தெரியுதா? ஓடுதா? தெரியுதா? இது பூராமே அதான் வந்து மாட்டினது. இல்லை விட்டுரும். அதை இந்த ப்ரெட்டு அப்படியே கிடக்கு. திரும்ப தலைக்குதான் கண்டிப்பாக வந்து ஒரு வேறு நல்ல ஒரு பிஸ்டாப் செஞ்சுட்டு உங்களுக்கு திரும்ப அந்த வீடியோ போடுறேன். இது வந்து கொஞ்சம் பெரியாச்சு. இதில் எனக்கு மாட்டம் இல்லையா, இல்லை இந்த பிஸ்டாப் வேலை செய்யாதான்னு தெரில. கண்டிப்பாக வந்து மீன் மாட்டுற மாதிரி கண்டிப்பாக ஒரு பிஸ்டாப் செஞ்சு உங்களுக்கு வீடியோ எடுத்து போடுறேன். இந்த வீடியோ பார்த்துட்டு இந்த வீடியோ எப்படி இருக்குங்கிறத மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலாம், சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்கள். அடுத்து ஒரு நல்ல வீடியோவில் சந்திப்போம். டாடா, பை பாய்.